ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போது சிறுநீரகத்தில் கல் இருந்து நிறையா பேர் அவதிப்படுறாங்க. இந்த கல் வராமல் தடுக்கிறதுக்கான மருந்து வருடத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரகத்தில் கல் உற்பத்தி ஆவதை தடுக்கலாம். அதுக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். சிறுநீரகத்தில் கல் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. சிறுநீரகத்தில் கல் எப்படி வருது? நம்ம சாப்பாட்டில் அந்த நாளில் கல் இருக்கும், அரிசியில் கல் இருக்கும். இப்போது அரிசியில் கல் வரவே வராது. ஏன்னா மிஷினில் போட்டு அதுக்கான இயந்திரத்தில் போட்டு கல்லை வெளியில் எடுத்துடுறாங்க. அதனால் கல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற உப்புனா அந்த ரசாயன உப்பு, யூரியா, டிஏபி, பொட்டாஸ், இந்த மாதிரி இந்த உப்புக்கள் சேர்ந்து தான் நம்ம சிறுநீரகத்தை பழுதடைய செய்து இந்த சிறுநீரகத்தில் கல்லாக மாற்றுது. நீங்கள் அதிக நேரம் வெயிலில் சுற்றி திரிஞ்சிட்டு யூரின் போகும்போது கடுகடுப்பாக இருக்கும். சில பேர் அந்த யூரின் போகிறதே கிடையாது, அடக்குவாங்க. ஆத்திரத்தை அடக்குனாலும் மோத்திரத்தை அடக்கக்கூடாது. ஏன்னா அடக்க உள்ள அந்த உப்புத்தன்மையை படிஞ்சு கல்லாக மாறும். நீங்கள் அதிக அளவுக்கு தண்ணி குடிக்கணும். தண்ணியே குடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கல் வரும். இப்பொழுது உள்ள மருத்துவமனையில் பெரிய மருத்துவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு உள்ள அரிசியில் சாப்பாட்டில் உள்ள உப்பை களையணும்னா குறைஞ்சது 6 ஜோடியிலிருந்து 16 ஜோடி கிட்னி தேவை இருக்கான் ஒரு மனிதனுக்கு. நம்ம ஒரு ஜோடி கிட்னியே வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க நம்ம உடலில் இருக்கிற உப்புக்கள் சிறுநீர் வழியாக வெளியாகும். தண்ணி குறைச்சி குடித்து நீர்க்கடுப்பு மாதிரி நமக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த நீர்க்கடுப்பால் சில பேர் சிறுநீர் கழிக்கிறதே இல்லை. அதனால் அந்த உப்புத்தன்மை சிறுநீரகத்தில் படிஞ்சு கல்லாக மாறுது. கல்லாக மாறுதுன்னா அது கல் இல்லை, உப்பு கல் தான். அது கருப்பு நிறமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கறி மீன் சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு மாதிரி காப்பி கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் சேர்ந்து இருக்கும். கறி மீன் சாப்பிட மாட்டோம், சைவம் யாராக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற தண்ணியில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. எந்த கிணத்துலேயோ எந்த குளத்துலேயும் தண்ணியில் உப்பு அதிகமாகிடுச்சு. யூரியாவினுடைய வேகம் ஒரு 2 கிலோமீட்டர் கீழே போயிடுச்சான். இன்றைக்கி உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, யூரியா உப்பை நம்ம நிலத்தில் போட 2 கிலோமீட்டர் கீழே யூரியாவினுடைய தன்மை போய் நல்ல தண்ணியே கிடைக்கிறது இல்லை. நல்ல தண்ணின்னா அது 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடித்த தண்ணி தான் நல்ல தண்ணி. இன்றைக்கி கடல் தண்ணியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு, அவ்வளோதான் நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி. கடல் தண்ணியே இப்போ உப்பை மாற்றி நம்ம குடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் தண்ணி இல்லாத குறையில். அதனால் இந்த சிறுநீரகத்தில் கல் பாதிப்பு அதிகமாகுது. சிறுநீரகத்தில் கல் வந்துட்டால் இடுப்புலி வந்துடும், நீர்க்கடுப்பு வந்துடும், சிறுநீர் கழிக்க முடியாது, அவங்களால நல்ல அதிக நேரம் உட்காந்து வேலை செய்ய முடியாது. இதனால் வலி வந்துருச்சுன்னா ராத்திரியில் தூங்க முடியாது. இதுக்கு வாழைத்தண்டு சாறு நிறையா பேர் குடிக்கிறாங்க. வாழைத்தண்டு சாறு குடிக்கிறதுல தப்பு இல்லை. 3 நாளைக்கு மேலே கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. வாழைத்தண்டு சாறு 3 நாளைக்கு மேலே குடித்தா எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் 6 மாதத்துக்கு அவனுடைய உடல் பலம் அத்தனையும் போயிடும். கையில் பையை தூக்கிட்டு போனால் பை தன்னால் கீழே விழும். நீங்கள் பைக்கை கையில் பிடிச்சி ஓட்டினீங்கன்னா பைக்கு போய் தானாக கையை விட்டு கீழே போய் விழும். நம்மளால் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம சொல்கிறத நம்மளுடைய நரம்புகள் கைகள் கேட்காது. ஏன்னா பலம் இழந்து போயிடும். வாழைத்தண்டை ஒரு மதங்கொண்ட யானைக்கு ஒரு வாழை மரத்தை வெட்டி போட்டால் அந்த மதங்கொண்ட யானையே நடக்க முடியாமல் போயிடும். அந்த அளவுக்கு வாழை மரத்தில் அதிகமாக அந்த சாறு உடல் பலத்தை குறைக்கக்கூடியது. சதையவும் எலும்பையும் பிரிக்கும். அடிக்கடி யார் ஒருத்தர் வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்றாங்களோ அவங்களுடைய உடல் பலம் தன்னால் குறையும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் வாழைத்தண்டு பொரியல் சாப்பிடணும். ஏன்னு கேட்டால் அடிக்கடி சாப்பிட்டா அவங்களுடைய உடல் பலம் அத்தனையும் போய் நடக்க முடியாமலும் வேற ஒரு அவதிக்குள்ளாயிடுவாங்க. உடல் பலவீனமாயிடும். எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. வாழைத்தண்டு சாறு சிறந்த மருந்து தான், ஆனால் அது அளவு தான். 3 நாளைக்கு மேலே சாப்பிட்டா அது விஷமாக மாறி அவங்களுடைய வாழ்க்கையவே கெடுத்துரும். கண்டிப்பாக வாழைத்தண்டு வருடம் ஒரு முறை சாப்பிட்டுணும்னு கேட்குறேன். ஏன்னா எல்லாரும் நல்ல பலமோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா வருடம் ஒரு முறை சாப்பிட்டா போதும். கல்லை வெளியேற்றோம், அதனால தான் வாழைத்தண்டை நாங்கள் பொறிச்சு சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. கல்லை வெளியேற்றுறது உண்மைதான், ஆனால் அது சிறு சிறு கல்களாக இருக்கணும். அல்லது கல் வர்றதுக்கு அது கூட சேர்ந்து சில வேதிப்பொருட்கள் செய்யக்கூடிய மூலிகைகளை சேர்த்து சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக வெளியே வரும். வாழைத்தண்டு மட்டும் சாப்பிட்டோம்னா வலியை குறைக்கும், ஆனால் கல் வெளியேறது ரொம்ப குறைவு தான்.
ஒரு சில பேருக்கு கல் வெளியாகும், ஒரு சில பேருக்கு கல் வெளியாகாது. தினந்தோறும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் பலம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த உடல் பலம் குறைஞ்சிரும். அதனால் வாழைத்தண்டு சாறை கொஞ்சம் கவனத்தோடு சாப்பிடுங்க. 100 மில்லியிலேருந்து 150 மில்லிக்கு மேலே கண்டிப்பாக குடிக்காதீங்க. அதுவும் 3 நாளைக்கு மேலே குடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம மருத்துவத்தில் எருக்கம்பூ எருக்கம்பூ எல்லாரும் விஷத்தன்மை வாய்ந்ததுன்னுவாங்க. எருக்கம்பூ விஷத்தையே வெல்லக்கூடியது. எருக்கு எத்தனையோ வகை நோயை குணப்படுத்தக்கூடியும். இது எய்ட்ஸ் நோயையும் கண்டிக்கக்கூடியது இந்த எருக்கம்பூ. எருக்கம்பூவில் இருக்கிற மருத்துவம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அது தொடர்றதே கிடையாது. நமக்கு எது அதிகமாக கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. எது கிடைக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் பெரிய அற்புதம் நினைப்போம். நம்ம காலடியில் இருக்கிற அருகம்புல்லுடைய அருமை தெரியாமல் இருக்கிற மாதிரி இந்த எருக்கு நமக்கு அதிக அளவு நல்லதை செய்யும். இந்த எருக்கம்பூவை நம்ம மென்று தின்று தண்ணியை குடித்தாலே சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும். இது சர்வசாதாரணமாக நடக்கிறது. இதை ஆடு சாப்பிடும், மாடு சாப்பிடாது. ஆடு ஒரு அறிவாளி, ஆடு ஒரு விஞ்ஞானின்னு தான் சொல்லுவாங்க. எந்தெந்த பொருளை ஆடு திங்குதோ அந்தந்த பொருளில் அதிக மருத்துவத்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். ஆடு எதை திங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மட்டும்தான் திங்கும். இந்த எரிக்கிளைகளுடைய மொட்டுக்களை மட்டும் அதிகமாக திங்கும். இந்த மொட்டுக்கு அவ்வளவு மருத்துவத்தன்மை இருக்குது. அந்த சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறது இந்த மொட்டுக்கள் நல்ல வேலை செய்யும். இதோட சேர்ந்து திராட்சை பழம். திராட்சைனா பன்னீர் திராட்சை தான் திராட்சை. மீதி நீங்கள் உயர் ரக திராட்சைகளை கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க. அது பலன் கொடுக்காது. உயர் ரக திராட்சைகளை எல்லாமே உங்களுக்கு நல்லதை செய்ய நினச்சி விதை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக விதையில்லா பொருள்களை சாப்பிட்றவங்களுக்கு விதை இல்லாமல் போகும். விதை இல்லாமல்னா வாரிசுகள் இல்லாமல் போய்விடும் என்று அர்த்தம். விதையுள்ள பொருட்களையே பயன்படுத்தணும், விதையில்லா பொருள்கள் வேண்டாம். அதனால் இந்த பன்னீர் திராட்சையை நீங்கள் பயன்படுத்தணும். பன்னீர் திராட்சையை உப்பு தண்ணியில் 1 நிமிடமோ மஞ்சள் கலந்த தண்ணியில் 1 நிமிடமோ கழுவி களைந்து அதனுடன் சேர்ந்து 10 மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்து அதனுடன் ஒரு 3 எரிக்கிளம்பூவை சேர்க்கணும். இந்த 3 எரிக்கிளம்பூவை நேரடியாகவும் சேர்க்கலாம், அல்லது வெத்தலையுடன் சேர்ந்து மென்று தின்று விட்டு இந்த பழச்சாறை குடிக்க சிறுநீரகத்தில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். இது கிராமப்புறங்களில் உள்ள மருத்துவர்களுக்கு மட்டுமே தெரியும். மருத்துவர்கள் அதிகம் பேர் இதை சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா வருமானம் குறைஞ்சிடும். சிறுநீரகத்தை சுத்தம் செய்கிறதுன்றது பெரிய வேலை. இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்லித்தராதால் நிறைய பேர் எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது. இந்த ஜீ தமிழ் மூலயமா நிறைய மக்கள் பயன்பெறுறாங்கன்னு கேள்விப்பட்டதால் எங்கள் வீட்டு ரகசியம்னு எதுவும் இல்லாமல் மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இனிமையாக சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டு உடல்களையும் சுத்தம் பண்ணணும், சிறுநீரகத்தையும் சுத்தம் பண்ணணும் தான் இந்த மருந்து. இந்த மருந்தை தயாரிக்கிற முறையை பார்ப்போம். முதல்ல உப்பு தண்ணியில் கண்டிப்பாக 1 நிமிடம் கழுவி ஆகணும். அது 1 நிமிடமாக இருந்தாலும் சரி, 5 நிமிடம் கழுவினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் உப்பு தண்ணியில் கழுவுறோம்? அதிக அளவு விவசாயிகள் அது மருந்தை பயன்படுத்துகிறதால அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றுறதுக்காக வேண்டி தான். அதுவும் இந்த பன்னீர் திராட்சைக்கு ரொம்ப கம்மியாக தான் மருந்து அடிப்பாங்க. மீதி உயர் ரக திராட்சைகளுக்கு மருந்தினுடைய அளவை சொல்லவே முடியாது. அதனால் இந்த பன்னீர் திராட்சையில் விதை இருக்குது. இந்த விதையுள்ள பன்னீர் திராட்சையை நல்ல 1 நிமிடம் அல்லது 2 நிமிடமாவது கண்டிப்பாக இந்த உப்பு தண்ணியில் கழுவி களைய வேண்டும். கழுவ அதன் உள்ள மருந்துகளும் உரத்தன்மைகளும் குறைய ஆரம்பிக்கும். இந்த திராட்சைகளுக்கு உரங்கள் குறைவாக தான் போடுவாங்க. ஏன்னா இயற்கை உரம் தான் அதிகமாக போடுவாங்க. உரம் அதிகமாக போட்டால் பழங்கள் வெடித்து விடும். எந்த ஒரு காட்டிலையும் யூரியா போட மாட்டாங்க. யூரியா போட்டால் அந்த திராட்சை பழம் எல்லாமே வெடித்து 2ஆக இருக்கும். அதனால் உரத்தை குறைச்சி இயற்கை உரம் போடுவாங்க. மருந்து மட்டும் அதிகமாக அடிப்பாங்க. இந்த மருந்துகளை நம்ம சுத்தம் செய்ய தோள்களை முடிஞ்ச வரைக்கும் நல்ல உப்பு தண்ணியில் கழுவணும். அடுத்து மஞ்சள் தண்ணியில் கழுவணும். இப்படி கழுவி களைந்து அதை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து ஒரு 10 மிளகு. 10 மிளகுக்கு கண்டிப்பாக 1/4 கிலோ திராட்சை பழம் தேவை. 1/4 கிலோ திராட்சை பழத்துக்கு 4 அளவு எரிக்கிளம்பூ கண்டிப்பாக 4 மொட்டுக்கு மேலே வேண்டாம். 4 மொட்டுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வயிற்றோட்டத்தை உண்டு பண்ணும். 4 மொட்டுக்கள் நல்லா வேலை செய்யும். அதிக அளவு மொட்டுக்கள் சேர்க்க வேண்டாம். 4 மொட்டுக்களை நம்ம சேர்த்தோம்னா நல்ல பலனை கொடுக்கும். இதில் வெத்தலை 1 வெத்தலை சேர்த்தா போதும். இந்த
எரிக்கிளம்பூவை வெத்தலையோடு சேர்த்து இடித்து இந்த பழச்சாரோடு சேர்த்து நாம் மொத்தமாக அரைச்சி அந்த பழக்கூழை நாம் குடிக்க சிறுநீரகம் சுகமாக சுத்தமாகும். எந்த ஒரு இதுவும் சுகமாக சுத்தமாகுதுன்னா அதை யாரும் விரும்பாதவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைகளுக்கு இப்போது சிறுநீரகத்தில் அதிக அளவு பாதிப்பு வருது. கண்டிப்பாக சிறுநீரகத்தை காப்பாற்றணும்னா பெரிய மருத்துவம் செய்யணும். அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறு மருத்துவத்தால் கொஞ்சம் தவிர்க்கலாம். முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக விவசாயிகள் உதவி செய்தால் ஒழிய எல்லாரும் சூழ்நிலை கைதிகள் தான். நானாக இருந்தாலும் இன்றைக்கி நகரத்தில் சாப்பிட்ட சாப்பாட்டில் யூரியா உப்பு அதிகமாக தான் இருக்குது. கிராமத்துக்கு போனால் தான் நான் இயற்கை உணவு சாப்பிட முடியும். அதற்கு நினச்சே நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா சாப்பாட்டு முறையிலே நமக்கும் சிறுநீரகத்தில் கல் வந்துடும்ன்ற பயம்தான். ஏன்னா எல்லாருமே பயந்து தான் வாழணும். எல்லா இதுலேயும் உப்புக்கள் அதிகமாக இருக்குது. இந்த உப்புக்களால் இடுப்போலி வரும், முட்டி தேய்மானம் வரும், அத்தனையும் இந்த உப்புக்களால் வருது. சிறுநீரகத்தில் கல் வர்றது ஒரு பெரிய காரியமே இல்லை. சிறுநீரகத்தில் கல் வந்தவங்க எவ்வளோ அவதிக்குள்ளாவாங்கன்னு பார்க்கலாம். இந்த மருத்துவ முறையை நம்ம பயன்படுத்தணும்னா வலி குறையும். வலி குறைஞ்சி நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த மருத்துவத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு தேவையானது கண்டிப்பாக 1/4 கிலோ அளவுக்கு திராட்சை, 10 மிளகு, 4 எரிக்கிளம் பூ, இதனுடன் சேர்த்து வெத்தலை நம்ம சேர்க்கணும். வெத்தலை இல்லைன்னா நேரடியாக மென்று சாப்பிட்றலாம். வெத்தலையை மென்று சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸை சாப்பிட்லாம். இதோட சேர்ந்த கலவையை அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கலவையோடு சேர்ந்த திராட்சைப்பழ ஜூஸை நம்ம சேர்த்து வந்தோம்னா இது குடிக்க நல்ல ருசியாக இருக்கும். எவ்வளவு கஷ்டப்படுறவங்களாலும் இருந்தாலும் வலியினுடைய அவதி 10 நிமிடத்தில் அந்த வலியை குறைச்சிடும். இந்த 10 நிமிடத்தில் இந்த வலியை குறைக்கக்கூடிய இந்த சிறுநீரக பாதுகாப்புன்னு சொல்லணும். சிறுநீரக பாதுகாப்புக்கு இந்த மருந்து அதிகமாக தேவை. பழுதடைந்தவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்த வேண்டாம். அது மருத்துவமனையில் தான் சரி செய்ய முடியும். அவங்க மாற்று சிகிச்சையில் எத்தனையோ செய்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வராமல் இருக்க பாதுகாப்பு தான் மருத்துவம். அதனால் சிறுநீர் பாதிப்படைஞ்சவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த திராட்சை பழத்தில் எரிக்கிளம்பூ சேர்த்துருக்குறோம், மிளகு சேர்த்துருக்குறோம். இந்த திராட்சையை மஞ்சள் தண்ணியிலையும் உப்பு தண்ணியிலையும் கழுவி இருக்கிறோம். இதோடு சேர்ந்து ஒரு வெத்தலையும் சேர்த்துருக்குறோம். இந்த வெத்தலையெல்லாம் சேர்த்து இந்த மருந்தை மருந்தாக இல்லாமல் விருந்து சாப்பிட்ற ஒரு ஜூஸ் மாதிரி இதில் விதைகளை கண்டிப்பாக வெளியேற்றக்கூடாது. விதைகளும் தோள்களும் இதில் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இதை வடிகட்டிட்டு நீங்கள் குடிக்கவே கூடாது. திராட்சையை விதையும் தோலும் பிழிஞ்செடுத்து தனியாக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக காய்ச்சல் வரும். திராட்சையில் தோலும் விதையும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. இது சிறுநீரை பெருக்கும், சிறுநீர் பெருக்கி இதுக்கு சிறுநீரகத்தில் அதிக அளவு தண்ணியை நம்ம உற்பத்தி ஆக்கும். அடிவயிறினுடைய வலிகள் குறையும். இந்த சிறுநீர் பெருக்கியான இந்த திராட்சை பழச்சாறு இதை சாப்பிட அடிவயிறு குளிர்ச்சியாக இருக்கும். எரிக்கிளம்பூ சேர்த்துருக்கமேனு பயப்பட வேண்டாம். எரிக்கிளம்பூ இந்த மிளகு சேரும்பொழுது நல்லதை செய்யும். உடலில் உள்ள விஷத்தன்மையை களையக்கூடியது இந்த மிளகு. இந்த எரிக்கலினுடைய விஷத்தன்மையெல்லாம் இல்லாமல் எரிக்கலினுடைய நன்மைகளை மட்டுமே நமக்கு கொடுக்கும். அதனால் சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா இந்த முறையை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இதுக்கான முறையை நம்ம பயன்படுத்தும் போது சிறுநீரகத்தில் வலியே இல்லாமல் இருக்கும். இடுப்போலி தன்னால் குறையும். இதை குறைஞ்சது 1 வருடத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டா சிறுநீரகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. சிறுநீரக பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா வருடம் ஒரு முறை தான் சாப்பிட்ணும். இதை நாங்கள் மாதம் ஒரு முறை சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. மாதம் ஒரு முறை சாப்பிட வேறொரு மருத்துவம் இருக்குது. இந்த மருத்துவம் வருடம் ஒரு முறை தான். வருடத்திற்கு ஒரு முறை சிறுநீரகத்தை சுத்தம் செஞ்சால் அதில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். சிறு கற்கள் இருந்தாலும் வெளியாகும். நம்ம பயப்படாமல் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எத்தனை ஜோடி கிட்னி வச்சாலும் இந்த சாப்பாட்டில் உள்ள உப்பை யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா சாப்பாட்டில் அந்த அளவுக்கு யூரியாவினுடைய விஷத்தன்மையும் பொட்டாசினுடைய தன்மைகளும் இருந்து எல்லாருக்கும் இந்த சிறுநீரக பாதிப்பை உண்டு பண்ணும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கழுவத்தான் முடியும். மொத்தமாக கழுவி எடுக்க முடியாது. வெளி உறுப்புகள் கிடையாது. உள்ளுறுப்புகள் பலவீனம் அடைய செய்யக்கூடாது. ஏன்னா உள்ளுறுப்புகள் எப்பயோ ஒரு முறை தான் நம்மளால் சுத்தம் செய்ய முடியும். தினந்தோறும் சுத்தம் செய்யணும்னா நம்ம இளநீ குடிக்கணும். நிறைய இளநீ குடித்தோம்னா சிறுநீரகம் சுத்தமாகும். இப்போது கிடைக்குது, இந்த வெயிலுக்கு பதநீர் கிடைக்குது.
இந்த பதநீர் குடித்தாலும் சிறுநீரக பை சுத்தமாகும். இதெல்லாம் இயற்கை முறை பானங்கள். இது கிராமப்புறங்களில் நீங்கள் கேட்டாலும் வெளியில் உள்ள குளிர்பானங்கள் கிடைக்காத நிலையில் அவங்க இதெல்லாம் குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் பொழுதும் இந்த சிறுநீர் பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடணும்னா இந்த திராட்சைப்பழ கூழ், திராட்சைப்பழத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பழச்சாறையும் மிளகும் சேர்த்து எருக்கிலம்பூ 4 தான் சேர்க்கணும். கண்டிப்பாக 4 எருக்கிலம்பூவுக்கு மேலே சேர்க்காதீங்க. அதுக்கு மேலே சேர்த்தா வயிற்றோட்டத்தை உண்டு பண்ணும். அது தவறுதலாக தெரியும். பயப்பட வேண்டாம், எந்த ஒரு தப்பும் வராது. தண்ணி அதிகமாக குடித்தா எல்லா தன்மையும் மாறிடும். இந்த மருந்து அதிகமாகிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். மருந்துக்கு பதில் இதோடு சேர்த்து நாம் 1 லிட்டர் தண்ணி குடித்தோம்னா எந்த விஷத்தன்மையாக இருந்தாலும் கழுவி கொண்டு வந்துடும். இந்த திராட்சையோடு சேர்ந்த மிளகும் சேர்ந்து எரிக்கிளம்பூவை வினைபுரிய செஞ்சு அதனுடைய தன்மையை மாற்றி சிறுநீரகத்தை சுத்தம் செய்து நல்ல அளவுக்கு நம்ம உடலை பாதுகாக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் ஜெயக்குமார் என்பவர் சென்னையிலிருந்து எழுதியுள்ளார். அவருடைய குழந்தைக்கு மரபணு சார்ந்த நோய் உள்ளது. அவருடைய குழந்தைக்கு மரபணு என்னால் ஒரே இனத்தில் ஒரே சொந்தத்தில் அவர் கல்யாணம் முடித்ததால் இந்த கோளாறு உள்ளது. இடுப்புக்கு கீழ் வேலை செய்யவில்லை என்று எழுதியுள்ளார். இடுப்பு கீழ் வேலை செய்ய எந்த மருத்துவமும் கிடையாது என்று எல்லா மருத்துவர்களும் கூறியிருப்பதால் மன வருத்தத்துடன் எழுதியுள்ளார். இது முந்தைய காலத்திலேயே உள்ளது. மரபணு மாற்றம் என்பது இல்லை. அவர்கள் மனம் புரிந்து இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் மனம் அல்லது மனம் என்றால் மனது இருவரும் ஒத்துப்போய் மனது ஒத்துப்போய் குழந்தைகள் பிறந்தால்தான் நல்ல குழந்தையாக பிறக்கும். மனது ஒத்து போகாவிட்டால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இதுபோல் குறைகள் ஏற்படும். அதனால் குறைகள் இல்லாமல் பிறக்க மனம் ஒத்து போன பின் இருவரும் இணைவதுதான் நல்ல குழந்தை பிறக்கும். நீங்கள் திருமணம் முடிக்கும் முன்பு வேறொருவரை விரும்பியிருந்து இப்பொழுது உங்கள் தாய் தந்தை சொல்லிய பெண்ணை கட்டியிருந்தாலும் குழந்தைக்கு இதுபோல் குறைபாடுகள் ஏற்படும். ஏனென்றால் உங்களுடைய விருப்பம் வேறொரு இடத்திலும் செயல் வேறொரு இடத்திலும் இருக்கும்போது குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த நிலை வரும். இது ஒரே சொந்தத்தில் வந்ததால் வர குறை அல்ல. இது முந்தைய காலத்தில் இருந்தே நமக்கு தெரிந்ததுதான். மகாபாரதத்தில் திருதராஷ்டிரனுடைய கதையை பார்த்திருப்பீர்கள். ஏன் திருதராஷ்டிரருக்கு கண் தெரியவில்லை என்றால் அவருடைய தாய் வியாசரிடம் சென்று அவர் வரம் வாங்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டார். கண்களை மூடிக்கொண்டதால் அந்த குழந்தை குருடாக பிறந்தது. கண்களை மூடியே குருடாக பிறந்தது. அடுத்த ராணியை அனுப்பிய பொழுது அவர் அருகில் செல்லும் பொழுது அவர் உடல் முழுவதும் வேர்த்து வெளிரி போய் இருந்ததால் அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் பாண்டு. அவர் வெண்குஷ்டத்துடன் பிறந்தார். அதற்கு பின் வந்த வேலைக்காரி மனம் உகந்து அவருடன் இருந்ததால் நல்ல குழந்தை, அறிவான குழந்தை பிறந்தது. அது விதுரன். இதுவே உங்களுக்கு முந்தைய காலத்திலேயே அவர்கள் சயின்ஸை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அப்பொழுதே அவர்கள் இதை கூறிவிட்டார்கள். இது 1000 வருடத்திற்கு முந்தைய செயல். அதேதான் இப்பொழுதும் நடக்கிறது. இந்த கதையை பார்ப்பது நமக்கு எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயந்த நிலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பயந்துதான் பிறக்கும். நாம் நினைப்பு ஒன்று செயல் ஒன்று இருந்தால் கண்கள் கண்டிப்பாக மாறு கண்ணாக பிறக்கும். குழந்தைகளுக்கு இந்த நிலை கண்டிப்பாக எந்த மருத்துவத்திலும் சொல்லவில்லை. சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக இதற்கு பலனும் கிடைக்காது. எந்த மருத்துவத்திலும் பலன் கிடைக்காது. ஏனென்றால் மனம் வேறு, செயல் வேறு. உங்களுடைய மனம் ஓரிடத்திலும் செயல் ஒரு இடத்திலும் இருந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக ஊனமாகத்தான் பிறக்கும். நாம் இந்த கணவனிடம் கண்டிப்பாக விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். அவருடைய வற்புறுத்தல் பெயரால் அவர்கள் உடல் உறவு கொள்வதால் அந்த குழந்தைகள் கண்டிப்பாக உடல் செயலற்று பிறக்கும். இது கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இது எத்தனையோ குழந்தைகள், முதல் குழந்தைகள் பைத்தியமாக பிறந்திருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த திருமணத்தில் சம்மதம் இல்லாமலும் விருப்பம் இல்லாமலும் இருந்திருப்பார்கள். அதனால் குழந்தைகள் அறிவிழந்திருப்பார்கள். ஏனென்றால் நாம் செய்யும் தவறு குழந்தைகளை போய் சேரும். இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. ஏனென்றால் முதல் குழந்தை பைத்தியமாக இருக்கும். 2வது குழந்தை அழகாகவும் அறிவாகவும் இருக்கும். அது ஏன் அதே தாய் தானே பெற்றெடுத்தால் அதே தந்தை தானே. அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் மனம் ஒத்து போய் நல்ல மனதை புரிந்து கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது அழகாகவும் அறிவாகவும் குழந்தை பிறந்திருக்கும். இது எல்லார் வீட்டிலையும் நடந்திருக்கிறோம். எத்தனை பேர் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இருக்கிறதோ அங்கு நீங்கள் கண்டிப்பாக விசாரித்து பாருங்கள்.
அங்கு இந்த முதல் குழந்தை சரியில்லாமல் இருக்கும், இரண்டாவது குழந்தை அழகாகவும் அறிவாகவும் இருக்கும். அப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் அந்த குழந்தையில் பிறப்பதற்கான காரணம் மனது சரியில்லாத நிலையில் அவர்கள் மன வருத்தத்தில் இருக்கும்போது அவர்கள் ஒன்று சேரக்கூடாது. இதற்கு தான் நாள் குறிக்கிறார்கள். இந்த நாள் குறிப்பது நல்ல பழக்கம். அந்த பழக்கத்தை எல்லோரும் விட்டுவிட்டோம். ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் அந்த கால நேரத்தை குறிப்பிட்டார்கள்? எல்லாம் ஒரு கணக்குத்தான். அந்த கணக்கு தவறினால் எதுவுமே தவறாகத்தான் முடியும். இந்த கணக்கில் யாரும் தப்ப முடியாது. இந்த மரபணு என்பது ஒரே வர்க்கத்தில் திருமணம் முடிப்பதால் எந்த தவறும் வராது. இந்த ஒரே வர்க்கத்தில் 100 தலைமுறைகள் ஒன்று சேர்ந்த குடும்பங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது. ஏனென்றால் மனம் ஒத்துப்போய் திருமணம் முடித்தால் இந்த தொல்லைகள் வராது. பிடிக்காத இடத்தில் திருமணம் செய்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். பிறகு நாம் வருத்தப்பட்டும் பயன் இல்லை. மரபணு மாற்றத்தை யாராலும் மாற்ற முடியாது. இடுப்புக்கு கீழ் இந்த குழந்தைக்கு வேலை செய்யவில்லை என்று நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார். வருந்த வேண்டாம். உங்களைப் போல் எத்தனையோ குழந்தைகள் இதுபோல் பிறந்திருக்கிறது. மனதை தேற்றி கொள்ள வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும். வேறொன்றும் இதற்கு மருத்துவமே கிடையாது. கண்டிப்பாக மன மாற்றமும் மன உறுதியும் இருந்தாலே ஒழிய இந்த மரபணு மாற்றத்தை நாம் மாற்ற முடியும். கண்டிப்பாக இந்த முறையை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.